2 நாள் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதற்காக அனைவரும் உழைத்தீர்கள். எல்லா காரியங்களையும் நீங்கள் சந்திச்சிங்க. அதற்காக உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. அதனால் நான் அதை கொடுத்தாக்கா கொஞ்ச நாள்லேயே பழசாக தூக்கி போட்டுருவீங்க. அதனால் திறப்பின் வாசலில் நின்று ஜெபம் பண்ண உங்களுக்காக. அல்லேலூயா. பிள்ளைங்களாம் ஆசீர்வதிங்க. எதையும் எதிர்பார்க்காம உழைத்திருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் அழுது செபித்தேன். கடைசி வாரத்தில் நம்ம ஆராதனையில் உட்கார்ந்து கொண்டு நான் நன்றி சொல்லி கொண்டு இருந்தேன். 30 வருடமாக ஆண்டவரே நீங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்தை நினைத்து நான் கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த பாடலை இந்த பிரகாஷ் பாடினான். அல்லேலூயா. பாடும்பொழுது அப்படியே நான் நன்றி சொல்கிறதுக்கும் ஆண்டவர் அப்படியே என்னை பார்த்து பாடுற மாதிரி இருந்தது இந்த பாடல். அல்லேலூயா. அவர் 2 அடியில் நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் பிரசங்கியாரோ அதில் ஒரு அடி பாடினார். அல்லேலூயா. நம்மளுடைய சிந்தனையை கர்த்தர் அறிந்து நம்மளை எவ்வளவா நேசிக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம பேசி கொண்டு இருக்கும்போதே பதில் தருகிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம். அவருக்கு சித்தமான ஆத்துமாக்களை கொண்டு வான்னு சொன்னேன். சத்தியத்தை அறிவதற்கு இவ்வளவு பேர் தான் மீந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஆண்டவரே இந்த புதிய வருடத்தில் எங்களுக்கு நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், நாங்கள் எப்படி வாழ வேண்டும், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது சில வார்த்தைகளை கொடுத்தாரு. அது எனக்கு அது என்னோடு கூட கர்த்தர் பேசினார். எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. நான் என் இருதயத்தில் அதை வைத்து கொண்டேன். ஆனால் அது சபைக்கு சொல்லும்படியாக ஆண்டவர் என்னை ஏவினார். அல்லேலூயா. சந்தேகமாக அவர் சபைக்கு சொல்கிறாரா இல்லையா அப்படி நினச்சிக்கினே நான் நேற்றுக்கு வெளியில் சேரில் படுத்துக்கினே இருந்தேன். அப்படியே தூங்கிட்டு இருக்கிறேன். தூங்கும்போது இங்கே இருக்கிறீங்க அவங்க அந்த ஒரு மக என்னை தட்டி எழுப்பி, அம்மா இந்த வசனம் எப்படிம்மா அது சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கம்மா, நான் கேட்குறேன். இங்கே இருக்கிறீங்க நீங்கள். அந்த மக அடிக்கடி போகிறவங்க இல்லை, எப்பயாவது ஒரு முறை வருவீங்க. அல்லேலூயா. அம்மா சொல்லுங்கம்மா, வசனத்தை சொல்லுங்கள், நான் கேட்குறேன், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. உடனே நான் முழிப்பு வந்துடுச்சு. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் சபைக்கு சொல்லுவதை உறுதிப்படுத்தினார். அதற்காக உங்கள் முன்பாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லும்படியாக வந்திருக்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையில் நாம் ஒருவர் தெளிவாக வாசிக்கலாம். சேனைகளுடன் கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு படியுமா. அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நார் முதற்கொண்டு இருக்கிற தீர்க்க தரிசனங்களின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனொன்றும் இல்லை, மிருக ஜீவன்களுடைய வேலையால் பலனொன்றும் இல்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடி நிமித்தம் சமாதானமும் இல்லை, எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்தேன். இப்பொழுதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். படிமா. விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா.
இது எல்லாமே இருக்கிறது. முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். முதல் வசனம், சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் சீயோனுக்காக கூடும் வைராக்கியம் கொண்டேன், கர்த்தருக்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். திருச்சபைன்னு வரலாமா? ஆலயம் சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்டிருக்கிற நார் முதற்கொண்டிருக்கிற தீர்க்க தரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய திருச்சபையின் கைகளை கர்த்தர் திடப்பட கடவது என்று சொல்லியிருக்கிறார். இப்போ கை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? இப்போ திடன் இல்லாமல் இருக்கிறது, பலன் இல்லாமல் இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது, அந்த ஆதியில் இருந்த அந்த காரியங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. அவைகளை மீண்டுமாக நான் திடப்படுத்துவேன், பலப்படுத்துவேன் என்று அதுதான் வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பின்பக்கமாக போகலாம். ரட்சிக்கப்பட்ட நாளில் நாம் எப்படி இருந்தோம் அதை குறித்து நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். அல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சின்ன பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆண்டவரை அறியாத நாட்களில், கர்த்தரை தெரியாத நாட்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? வெறுமையாக இருந்தது, ஒழுங்கின்மையாக இருந்தது, இருளில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். நாம் இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இருளில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஒரு வெளிச்சம் என்ற ஒரு காரியம் இல்லை, ஆசீர்வாதம் என்ற ஒரு காரியம் இல்லை, ஒரு பிரகாசம் என்ற ஒரு காரியம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்ம மேல் அசைவாடினார். அல்லேலூயா. அசைவாடின உடனே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அல்லேலூயா. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தின் மேல் பிரகாசிக்கிறவர் மேலே அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சம் யாருங்க? ஏசப்பா. அவருடைய வெளிச்சம் மேலே பிரகாசித்ததுனால வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்றினார். அல்லேலூயா. ஏற்கனவே அஸ்திபாரம் போடப்பட்ட திருச்சபை என்ற ஏதேன் தோட்டத்தில் நம்மை கர்த்தர் நாட்டினார். அல்லேலூயா. அந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைத்தார். எல்லாவற்றையும் புசிக்கலாம், எல்லாவற்றையும் அவர் யாருக்கெல்லாம் பேர் வைத்தாரோ அந்த பேர் தான் இன்றைக்கும் விளங்குகிறது. நல்ல சுதந்திரத்தை கொடுத்தார், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தார், நல்ல புசிப்புக்கு நல்ல கனிகளை வைத்திருந்தார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில், திருச்சபையாகிய ஏதேன் தோட்டத்திற்குள்ள வெளிச்சத்தின் பிள்ளைகளாக காரிருளில் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை திருச்சபையில் வந்து நாட்டின உடனே அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்திற்கு குறையே இல்லை. ரட்சிக்கப்பட்ட புதிதில் கபடற்ற உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதித்தோம். ஏதேன் தோட்டத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருந்தது தெரியுங்களா? சுத்த இருதயம் இருந்தது, நிலைவரமான ஆவி இருந்தது, ரட்சணத்தின் சந்தோஷம் இருந்தது. அல்லேலூயா. பகலின் குளிர்ச்சியான வேலையில் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம், சத்தத்தை கேட்டோம். அல்லேலூயா. இப்படிலாம் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்து ஒரே சபையாக, ஒரே குடும்பமாக, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் நம்முடைய திருச்சபை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய கைகள் திடப்பட கடவது என்று. என்ன காரணம்? எங்கே மிஸ்டேக் நடந்திருக்கிறது? எங்கே நம்ம கைகள் பலனற்று போய்விட்டது? எந்த இடத்துல பலனை இழந்திருக்கிறோம்? எந்த இடத்துல நம்முடைய விசுவாசம் குறைந்து இருக்கிறது? எந்த காரியத்தினால நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கிறோம்? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ பார்க்க போகிறோம். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைக்கிறார் பாருங்கள். சிலருக்கு நான் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், சிலருக்கு எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும். சிலர் நான் கூப்பிட்டு சில காரியங்களை புத்திமதி சொல்வேன்.
புத்திமதி சொல்லும்பொழுது சொல்லிட்டு பார்ப்பேன். இது கொஞ்சம் ரொட்டேஷனில் வச்சுட்டா நல்லாயிருக்கும். சொல்லிவிட்டு அவர்களை பார்ப்பேன். அதை அவங்க வந்து கரெக்டாக நான் சொன்ன புத்திமதியை கேட்டு அவங்க நடக்கிறாங்களான்னு பார்ப்பேன். அப்படி நடந்தால் சந்தோஷப்படுவேன். அப்படி இல்லை மீறி அதே செய்கிறாங்கனாக்கா விட்டுருவேன். அதோடு அவங்களுக்கு புத்தி சொல்ல மாட்டேன். இது யாருங்க? இது மனுஷன். அவங்க என் பேச்சை கேட்கல, அதனால் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் மனுஷன். ஆனால் தேவன் அப்படி இல்லைங்க. தேவன் அப்படி இல்லை. இப்போ வருவியா, நாளைக்கு வருவியா, அடுத்த வாரம் வருவியா, அடுத்த மாதம் வருவியா, பழைய காரியத்தில் மறுபடியும் வந்து என் கூட சேர்ந்து கொள்வியா என்று ஒவ்வொரு நாளும் அவங்க கூட போராடி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாள் திருச்சபையில் ஆவிக்குரிய தகப்பன் மூலியமாக வருகிற ஊழியர்கள் மூலியமாக கர்த்தர் அங்கலாய்ப்பை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். வருவாயா 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 என்று. அல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் நினைக்கல, நீங்கள் சொல்லலாம், நான் திருச்சபைக்கு தான் வந்துன்னு இருக்கிறேன், நான் வார வாரம் வந்து ஆராதிக்கிறேன், கர்த்தரை தொழுது கொள்கிறேன், நீங்கள் வருவீங்களான்னு சொல்கிறீங்களேன்னு சொல்கிறது என் காதில் விழுது. அல்லேலூயா. உங்கள் சரீரம் மாத்திரம் வந்து சபையில் உட்காருது, ஆனால் உங்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்று ஆவியானவர் அங்கலாய்க்கிறார். அல்லேலூயா. இந்த ஏதேன் தோட்டத்தில் எவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே ஆசீர்வாதத்தோடு அதே ரட்சணத்தின் சந்தோஷத்தோடு நான் இருக்கிறேன்னு யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் அப்பப்பட்ட கிரியைகள் இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள் எவ்வளோ இடங்கள் காலியாக இருக்கிறது. அப்போ தேவன் மேலே ஒரு பெரிய வைராக்கியம் இல்லாமல், பரிசுத்த ஓய்வினால் ஆசாரிக்காமல் மனப்போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? ஏதேன் தோட்டத்தில் வந்ததுனால அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டு நம்மளால் தொடர்ந்து அவரை ஆராதித்து கொண்டு இருக்க முடியவில்லை. ஏன்? நிறைய பொழுதுபோக்குக்கு இடங்கள் உண்டாகுது. கையில் காசு அதிகமாக இருக்கிறதுனால நல்ல பொழுதுபோக்கு இடம் இருக்கிறது. எப்படியாவது போயிட்டு எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள்லாம் இருக்கிறதுனால பல காரியங்கள் ப்ரோக்ராம் பண்ணி கொண்டு போகிறார்கள். அல்லேலூயா. இந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்? இந்த 3 காரியங்கள், ரட்சணியத்தின் சந்தோஷம், சுத்த இருதயம், அப்புறம் நிலை வருமான ஆவி. இது 3 வந்துட்டா பரலோக ராஜ்யத்துக்கு ஈஸியாக போயிடலாம். அல்லேலூயா. இது 3 நம்ம வாழ்க்கையில் உண்டாகணும். அதுதான் ஆண்டவர் ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் நம்மோடு கூட போராடி கொண்டு இருக்கிறார். அந்த 9வது அதிகாரம் 10வது அதிகாரத்தை வாசிங்க, 10வது வசனத்தை. இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, மிருகஜனுடைய வேலையால் பலனும் இல்லை, போகிறவனுக்கு வருகிறவனுக்கும் நெருக்கடி நிமித்தம் சமாதானமும் இல்லை, எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்தேன். எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்தேன்னு சொல்றாரு. என்ன? யார் செய்ததா? கர்த்தர் விரோதிக்க செய்தார். ஏன் செய்தாரு? மீறுதலால், தேவனுடைய வார்த்தை கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதனால அவருக்கு கோபம் வந்துடுச்சு. அதனால் நல்லா இருந்த பக்கத்து வீட்டில் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த அவங்கள பகையாளியாக கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. நல்ல 2 பேரும் ஒரு மனமோடு இருந்த கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவினை உண்டாக்குனார். அல்லேலூயா. மாமனாருக்கும் மாமியாருக்கும் பிரிவினை உண்டாக்குனார். மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரிவினை உண்டாக்குனார். மகனுக்கும் தகப்பனுக்கும் பிரிவினை உண்டாக்குனார். சமாதானத்தை கொடுக்க நான் வந்தேன் நினைக்காதீங்க, பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொன்னார். ஏன்? நம்ம மேலே இருந்த கோபம், மீறுதலினால. ஏதேன் தோட்டத்தில் அழகாக வச்சார்ல, நம்மளே எல்லாவற்றையும் அனுபவித்து கொள்ளு. ஒரே ஒரு சின்ன காரியம் சொன்னார், 2 காரியம் சொன்னார். நிலத்தை பண்படுத்து, காத்துக்கொள். 2 அங்கே வேலையை கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. நமக்கு இந்த திருச்சபையில் 2 காரியம், 2 வேலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நிலத்தை பண்படுத்தணும், இந்த சரீரத்தை காத்து கொள்ளணும். அல்லேலூயா. நல்ல நிலத்தில் தாங்க, நல்ல பண்படுத்தப்பட்ட இருதயத்தில் விதைக்கிற அந்த வேத வசனங்கள் தான் விளைந்து பலன் தரும். அல்லேலூயா.
அப்படிப்பட்ட பக்குவமுள்ள இருதயமாக நம்முடைய இருதயத்தை வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அநேக சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், அநேக வாய்ப்புகள் கிடைக்கும், இலவசமாக கூட கிடைக்கும். அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் நமக்கு தலை குனிந்து விடக்கூடாது, திரும்பி பார்த்து விடக்கூடாது, தொட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்பவுமே பண்படுத்தப்பட்ட இருதயமாக வாழணும். 2 காரியத்தை ஏதேன் தோட்டத்தில் வைச்சார். பண்படுத்தணும், காத்து கொள்ளணும். அல்லேலூயா. இது 2மே செய்யாதனால ஆண்டவருடைய கோபாக்கினம் வந்து விட்டதுங்க. கோபம் வந்ததுனால பிரிவினை உண்டாக்கினார். பல பிரச்சனைகள், குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் ஜெபித்தாலும் ஜெபம் கேட்கப்படாத காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாத காரியங்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்குது. அப்போ இது 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அதனால தான் நான் தான் எல்லாருக்கும் பிரிவினையை உண்டாக்கினேன். அது கீழே வசனத்தை வாசிமா. இப்பொழுதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. முந்தி நான் கோபப்பட்டு கொண்டிருந்தேன். பிரிவினை இருந்தது, பிரச்சனை இருந்தது, குழப்பம் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு இருந்தோம். ஆனால் இனிமே நான் இது மாதிரி செய்ய மாட்டேன். நம் திருச்சபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இது முன்ன இருந்தது போல இனிமே நான் இருக்க மாட்டேன். இனிமே இப்போ என்ன செய்ய போகிறாரு? புதிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. கீழ் வசனத்தை வாசிமா. விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் பனியை தரும். வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள், இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். அல்லேலூயா. இவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை வைத்து கொண்டு கர்த்தர் நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இனிமே நான் உங்களுக்கு எதுவுமே தீம்பு செய்ய மாட்டேன். உங்களை ஆசீர்வதிக்க போகிற அந்த புதிய வருடத்தில் அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போயிட்டு முதல் வசனத்திலேருந்து கடைசி வரையில் வாசித்து பாருங்கள். அவங்க வீடுகளில் தடி ஊணுகிற கிழவன்களும் கிழவிகளும் இருப்பார்கள். அவர்களுடைய வீதிகளில் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் விளையாடுவார்கள், குழந்தைகள் விளையாடுவார்கள் என்று அந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும்போது கண்ணீரோடு வாசித்தேன். நான் விசுவாசிக்கிறேன், ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இந்த சபையில் பிறக்க போகிறது. கர்த்தர் சீக்கிரத்தில் அந்த காரியத்தை செய்ய போகிறார். அந்த அதிசயம் நடக்க போகிறது. அப்படி இல்லாவிட்டால் அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வீட்டில் போய் எல்லாருமே வாசிங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை வைத்த தேவனை நாம் மறக்கவே கூடாது. அவருக்காக நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மேலே வைராக்கியமாக இருக்கணும். அவரை எப்போவுமே மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அவரை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தோம், இப்போ எப்படி நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார், எல்லாரும் நிமிர்ந்து பார்க்குற அளவிற்கு உன்னை வைத்திருக்கிறாரே. நீ வாழ்கிற பகுதியில், உன் குடும்பத்தில், உன் உறவினர்கள் மத்தியில் உன்னை தலையை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. அவருக்கு எவ்வளவு நன்றியாக இருக்கணும். நம்ம எங்கோ நான் வாழ்ந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து மகளாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து மகளாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே,
ஆசீர்வாதங்கள் என்பது தானா வருங்க. அதுக்காக நம் பாடுபட வேண்டியதில்லை, தேட வேண்டியதில்லை. ஐஸ்வர்யவானா ஆகும்படியாக விரும்பவே வேண்டாம், அவரே தருவார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் தருவதற்கு ரெடியாக இருக்கிறார். கேட்டதையும் கொடுப்பார், கேட்காதையும் கொடுப்பார். விரும்புகிறதையும் கொடுப்பார், விரும்பாததையும் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதத்தை கொட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அதை வாங்கி கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம சபைக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறார் 16வது வசனத்தில். வாசிக்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. அல்லேலூயா. 16ஆம் வசனமா? நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். அல்லேலூயா. பெரிய காரியம்லாம் எதுவுமே சொல்லலை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாகலாம் சொல்லலை நம்ம திருச்சபைக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் வந்தாச்சு. அல்லேலூயா. சின்ன சின்ன காரியம் தான் சொல்லியிருக்கிறார் பாருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். அல்லேலூயா. நம்முடைய வாசல்களில் சத்தியம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். அல்லேலூயா. இந்த 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. இது 2 காரியமே இல்லைனாக்கா நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல, நம்ம ஆண்டவரோடு இருக்கிறவங்க அல்ல, நம்ம குடும்ப தலைவர் இயேசு இல்லை. அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழலை, அதுதான் அர்த்தம். அல்லேலூயா. 2 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணுங்க. பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்துட்டு போகும், அது இல்லை. சமாதானமே இல்லாமல், சத்தியமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வாழவே கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உள்ள சத்தியம் இருக்கணும். அல்லேலூயா. சமாதானம் இருக்கணும். சமாதானம் எப்படிங்க வரும்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்த, ஸ்தோத்தரிக்க, துதிக்க அவர் பழக வேண்டுங்க. அல்லேலூயா. இன்னும் கூட நம்ம ஜப பழக்கம் இல்லாமல் வாழக்கூடாது. அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துகிற பழக்கம் இல்லாமல் நம்ம வாழவே கூடாது. சாதாரணமாக நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அல்லேலூயா. நீங்கள் எதையுமே ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கினே துதித்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். எல்லா இடத்துலையும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். உங்கள் இருதயம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை தானாக சாட்சி உள்ள வாழ்க்கையாக மாறிடும். அல்லேலூயா. உங்கள் பகுதியில் நீங்கள் உயர்த்தப்பட்டு இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது. நீங்கள் பாட்டுன்னு நீங்கள் ஆண்டவரை துதித்து கொண்டு இருப்பீங்க, ஸ்தோத்தரித்து கொண்டு இருப்பீங்க, அவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பீங்க. அவருடைய சமூகத்தில் எப்படியெல்லாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், புகழ வேண்டும் என்று அந்த சிந்தனையிலேயே நீங்கள் இருப்பீங்க. அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனை வரும் தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களுக்கு. தேவனுடைய நாள் இந்த ஓய்வு நாள், இதில் என் சொந்த வேலையே நான் செய்யவே மாட்டேன். அதனால் எத்தனை கோடி பணம் வந்தாலும் பரவாயில்ல. தேவனுடைய நேரத்தை ஜபிக்கிற நேரம், இந்த நேரம், இதை நான் யாருக்குமே தரமாட்டேன். தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தீவிரமாக ஓட வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொன்னார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது நின்று திரும்பி பார்த்தார். தாவீதுக்கு ஒரு விளக்கை வைத்திருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா.
தாவீது 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 தாவீது, வெளிப்படுத்தின விசேஷம் வரலையும் தாவீது வருது. அல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது என்று சொன்னார். அல்லேலூயா. தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது தேவனை துதித்தார், மகிமைப்படுத்தினார், எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. அல்லேலூயா. இந்த தாவீது என்னதாங்க செஞ்சார்? ராஜாவாக மாறின பிறகு என்னதான் செஞ்சார்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் 1 நாளாகமம் 23:5மா 4000 பேர் வாசல் காக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லி அவர்களை லேவியின் குமாரனாகிய கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்களுடைய வகுப்புகளின்படி வகுத்தான். அல்லேலூயா. 4000 பேரை துதிப்பதற்காக ஏற்படுத்தினாருங்க. அல்லேலூயா. சாதாரணமாக அந்த மாதிரி காரியம் எந்த ராஜாக்களும் செய்ய முடியாது. தேவனை மகிமைப்படுத்தி நான் மகிமைப்படுத்துகிறது போல என்னுடைய நாட்டில் உள்ள மக்களும் அதற்காக தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தாவீதின் உள்ளத்தில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அல்லேலூயா. போர் வீரர்களை உருவாக்குவாங்க, விஞ்ஞானிகளை உருவாக்குவாங்க, நல்ல ஆலோசனை சொல்லுகிறவர்களை உருவாக்குவார்கள், நல்லா படித்தவர்களை உருவாக்குவார்கள். அப்படி அல்ல, தேவனை துதிப்பதற்கு 4000 பேரை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. எவ்வளோ பாசம் பாருங்க ஆண்டவர் மேலே. அதனால தான் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீதுன்னு சொன்னார். இன்றைக்கும் தாவீதுக்கு ஒரு விளக்கை வைத்திருக்கிறேன்னு சொன்னார். இன்றைக்கும் அவருடைய கல்லறைக்கு முன்பாக இராணுவங்கள் தன்னை வணங்கிவிட்டு தான் போய் போர் செய்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விளக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். துதிக்கிற உனக்கு தேவனை மகிமைப்படுத்திப்பார். உனக்கு ஒரு விளக்கு இருக்கும். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நீ நினைக்கிற காரியம் நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தானாக சமாதானம் வந்துடும், உன் குடும்பத்தில் தானாக சமாதானம் வந்துடும். தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு, தேவனை துதிப்பதற்கு 4000 பேரை ஏற்படுத்தினார். அவர் செய்த சுரமண்டலங்கள், அந்த 25வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. அவர் எத்தனை சுரமண்டலங்கள், அது இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் படிக்கும்பொழுது பாருங்களேன், எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கலங்க தாவீது. தேவனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு அங்கே வனாந்தரத்தில் இருந்தேன். என்னை யாருமே, எனக்கு சரியான ஆகாரம் இல்லை, ஆடை இல்லை, எதுவுமே இல்லை, என்னை மதிக்க ஒருவரும் தேடி வரலை. எல்லாமே இராணுவத்தில் நல்ல வேலையில் இருந்தாங்க. நான் மட்டும் அங்கே அந்த வனாந்தரத்தில் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு யாருமே ஆறுதல் சொல்லலை. இந்த தேவன் தான் அங்கே வந்தார். அவர் தான் என்னை உயர்த்தினார், அவர் தான் என்னை அபிஷேகம் பண்ணார், அவர் தான் என்னை ராஜாவாக மாற்றினார். அவரை நான் மறப்பேனா? என் வாழ்க்கையில் எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருந்தேன். நம்மளை கர்த்தர் ரட்சித்தார், விலையேறு பெற்ற ரட்சிப்பை கொடுத்தாரு, பாவ மன்னிப்பை கொடுத்தாரு. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எந்த நாட்டில் பணம் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. அவைகளை கண்ணாடி குடுவையை காத்து கொள்வது போல நம்முடைய வாழ்க்கையில் காத்து கொள்ளணும். அல்லேலூயா. மீன் தொட்டி பார்த்துருக்குறீங்களா? அழகாக இருக்கும். அந்த மீன் தொட்டியில் ஒரு வீரல் விட்டுறோம். அந்த வீரல் விட்ட உடனே அதை என்ன பண்ணுவாங்க, டேப் போட்டு ஒட்டிடுவாங்க. அதில் தண்ணி கசியாது, அது நல்லா தான் இருக்கும். தண்ணி உள்ளே நல்லா இருக்கும், மீன்லாம் நல்லா இருக்கும் உள்ள. ஆனால் அந்த
கீறல் விட்டு ஒட்டு போட்டாருங்க பாரு, அது மறியவே மறியாதுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கரை பட்டு அது மறியவே மறியாதுங்க. அல்லேலூயா. கரைத்திரை இல்லாமல் ஒரு கண்ணாடி குடுவையை காத்து கொள்வது போல நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்ளணும். பண்பட்ட இருதயமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம காத்து கொள்ள வேண்டும். கண்ணாடி குடுவை ஒருவேளை விழுந்து வீரல் விட்டுச்சு, அல்லேலூயா, ஒரேடியாக உடஞ்சி போயிருந்தா பிரச்சனையே இல்லை, செத்து போயிருந்தா. அல்லேலூயா. கரை இருக்கிறதுங்க, அது மறையவே மறையாது. ஆகையால் நம்ம என்ன செய்யணும்? கரை வராமல் பார்த்து கொள்ளணும், வீரல் வராமல் காத்து கொள்ளணும். நம்முடைய கண்ணாடி குடுவையை நாம் பாதுகாப்பது போல நம்முடைய ஆத்துமாவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். யார் அப்படி பாதுகாக்க முடியும்? தானாக நம்மளால் பாதுகாக்க முடியுமா? முடியவே முடியாது. துதிக்கிறவர்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். கர்த்தர் தான் எனக்கு மெயின், அவர் தான் எல்லாமே. கொஞ்சம் வருமானமோ நிறைய வருமானமோ, கவலை இருக்கிறதோ கண்ணீர் இருக்கிறதோ, கர்த்தர் தான் எனக்கு தெய்வம், அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். ஒரு நாள் வரும், அப்போது கர்த்தர் என்னை உயர்த்துவார், என் தேவை சந்திக்கப்படும். அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசமும் நம்பிக்கை யாருக்கு வரும் தெரியுங்களா? தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள், ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், திருச்சபையிலுடைய ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். நமக்கு பண்டிகை காரியம் எது தெரியுங்களா? நம்ம திருச்சபையில் நடக்கிற ஆராதனைகள் தாங்க. ஒரு ஆவிக்குரியவர்களுக்கு அப்படி தான் இருக்கும். நல்ல திருச்சபைக்கு வந்த உடனே நல்ல கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். 1000 ரூபாய் சம்பளம் 10,000 ரூபாயாக மாறும், 50,000 ரூபாயாக மாறும். அப்போ அதிகமான வசதி வாய்ப்புகள் எல்லாமே கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கொடுத்த உடனே அந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள் அப்படியே பரவுங்க. எப்படி பரவுங்க தெரியுமா? புதிய புதிய நண்பர்கள்லாம் கிடைப்பார்கள், புதிய புதிய உறவுகள்லாம் கிடைக்குங்க. புதிய புதிய அதாவது உயிருக்குயிரான பழகுகிறவர்கள்லாம் வருவாங்க. அல்லேலூயா. அங்கே ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது யாருமே வரல, ராஜாவான பிறகு எல்லாமே வருவாங்க. அல்லேலூயா. வந்த உடனே அவர்களுக்காக சில காரியங்கள் அவங்க ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க, எல்லாமே போவாங்க. இங்கே எங்கே எது கட்டாகும்? சபை கட்டாகும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உறவுகள்லாம் இருக்கும், வரும், பழகுவீங்க, போவீங்க. நிறைய பொழுதுபோக்குகள்லாம் நீங்கள் இடம் உண்டாக ஆசைப்படுவீங்க. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அதெல்லாம் விரும்பலைங்க. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். பண்டிகை நாள் எது தெரியுங்களா நம்மளுக்கு? உபவாச கூட்டம், அதிகாலை ஜபங்கள், காத்திருப்பு ஜபங்கள், நன்றி ஜபங்கள், திருவிருந்த ஆராதனைகள், ஒவ்வொரு ஆராதனை அதுதாங்க நமக்கு பண்டிகையாக இருக்கணும். அல்லேலூயா. வேறு எந்த பண்டிகையும் நமக்கு கொண்டாடக்கூடாது. கொண்டாடலாம், போகலாம், எல்லா நிகழ்ச்சி, எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. தேவனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு போங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும். அப்போது ஜெபிக்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினது போல 4000 பேர் துதித்தார்கள்ங்க. நான் மாத்திரம் தேவனை துதிச்சா பத்தாது, என் தேசம் நல்லா இருக்காது, நான் நல்லா ஆட்சி செய்ய முடியாது, எனக்கு நாணம் வராது, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படாது என்று அறிந்து 4000 பேரை வைத்தார் துதிப்பதற்கு. 4000 பேர் சாதாரண ஆளாக வச்சுருப்பார். அல்லேலூயா. சபையில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா சாதாரணமாக உங்களுக்கு அந்த பொறுப்பு வராது. பல தடவை ஊழியக்கார் பார்ப்பார் உங்களை, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா, நீங்கள் நல்ல ஆண்டுக்குள்ளே இருக்கிறீங்களா என்று பார்த்து தான் உங்கள் ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு சபையிலே அப்படி சொல்லும் பொழுது அங்கே தேவாலயத்தில் அந்த பெரிய சேனைகளை எப்படியெல்லாம் பார்த்து ஆவிக்குரியவர்களை பார்த்து அவர் அந்த 4000 பேரை தேர்ந்தெடுத்திருப்பார். அல்லேலூயா. சாதாரணமான ஆளுங்க கிடையாது. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், வைராக்கியம் கொள்வர்கள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அசையாதவர்கள் தான் அந்த 4000 பேர்.
அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்த தாவீதுக்கு இன்றைக்கும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருக்குமானால் நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார். உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய விளக்கை ஏற்றுவார். உனக்கு பிறகு உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உனக்கு பிறகு உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உனக்கு பிறகு உனக்கு உண்டான எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் அம்மா ஜெபித்தாங்க, அதனால் இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன். எங்கள் பாட்டி ஜெபித்தாங்க, அதனால் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன் என்று உன் சந்ததி உன்னை குறித்து சாட்சி சொல்வார்கள். அல்லேலூயா. சத்தியம் இருக்கணுங்க நம்ம வாழ்க்கையில். சத்தியம் இல்லாத நம்ம வாழவே கூடாது. அல்லேலூயா. சத்திய வேதம் நம்ம கரத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். குழப்பங்கள்லாம் வரும், டிவியில் குழப்பமான பிரசங்கள்லாம் வரும், கலப்படமான பிரசங்கள்லாம் வரும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பாஸ்போர்ட் கடைங்க நிறைய இருக்குதுங்க. அல்லேலூயா. துரிதமான உணவுகள் போன உடனே போட்டு கொடுத்துருவாங்க, போன உடனே எல்லாமே செஞ்சுருவாங்க, போன உடனே எல்லாமே நடக்குங்க. அல்லேலூயா. ஆனால் அம்மா வீட்டு சமையல் ரொம்ப சத்துள்ளதுங்க. அல்லேலூயா. அம்மா வீட்டில் கேழ்வரகு கூழ் இருக்கிறது, பழைய நைட்டு வச்ச மீன் குழம்பு இருக்கிறது. அம்மா வீட்டில் கையிலே இடித்து செய்த இடியாப்பம் இருக்குது. அம்மா வீட்டில் நல்ல கை குத்தல் அரிசி சாப்பாடு, மீன் குழம்பு, கறி குழம்பு இருக்கிறது. அம்மா வீட்டில் பல சிறுதானிய தோசை இருக்கிறது. அல்லேலூயா. சொல்கிறதெல்லாம் ஆரோக்கியமான உணவுகள். அல்லேலூயா. அது சாப்பிடுகிறவர்களுக்கு வியாதி வராது, சீக்கிரம் செமிக்கும், எல்லாம் சத்துள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குதுங்க, நிறைய பாஸ்போர்ட் இருக்குது. அதெல்லாம் சாப்பிடலாம், நல்லா இருக்கும், நல்ல என்ஜாய் பண்ணலாம், நல்லா சந்தோஷமாக அனுபவிக்கலாம். ஆனால் அது சைடு எஃபெக்ட் உண்டாக்கும். அல்லேலூயா. அது உடம்புக்கு அது சத்து இல்லைங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இவ்வளோ பிரசங்கம் நடக்குது, இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் விதவிதமாக ஊழியக்காரர்களை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ கூட பாஸ்டிங் பேரில் ஜனம் இல்லை, திருதமாக எல்லாம் நான் ஆராதனையும் கலந்து கொள்வதற்கு ஜனங்க உற்சாகம் இல்லாத இருக்கிறாங்க. ஏம்பான்னு கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. ஆவிக்குரிய பலம் இல்லாத இருக்கிறாங்க, அது இழைச்சி போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல புஷ்டியாகவே வரல, என்ன காரணம் அப்படின்னு ஏசப்பண்ண கேட்கும்பொழுது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். சிரிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு, இருந்தால் நான் ஆண்டவர் சொல்கிறத நான் சொல்லிட்டு போகிறேன். அல்லேலூயா. விதவிதமாக ஊழியக்காரங்க வந்து சாப்பாடு ஆகாரத்தை கொடுக்குறாங்க, ஆவிக்குரிய ஆகாரங்கள். எங்கே எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க? உள்ளே எடுத்துன்னு வந்து வாயில் வார்த்தைகளை சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்படிலாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும், இப்படிலாம் கர்த்தரை ஆராதிக்கணும், இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு விதவிதமான பிரசங்கங்கள் சொல்லப்படுகிறது. சொல்லப்படுகிற பிரசங்கங்கள் நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னா, கேட்டுக்கினே உட்காந்து இருக்கிறீங்க. எப்படி ஃபுல்லாக ரொம்பிடுச்சு, இது வரையும் வந்துடுச்சு, உள்ளே போகல. அல்லேலூயா. அப்படியே போயிட்டு, அதாவது மனசை பிடிச்சின்னு உட்காந்துருந்தேன், எப்படா முடியும்னு சொல்லிட்டு வெளியே போன உடனே அப்படியே துப்பிட்டு போயிடுங்க. ஆவியானவர் சொல்கிறத நான் திருச்சபைக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. விதவிதமான ஆகாரம் கொடுக்கப்படுகிறது, அந்த ஆகாரம் உள்ளே போகலை. ஒரு வசனத்தை வாசிங்களேன் எடுத்து, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி நம்முடைய வாழ்க்கையில பலன் உண்டாகிறது? கையை எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம். மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பா இருந்தது. அல்லேலூயா. அந்த தோல் சுருள் என்னங்க? வேத வசனம். நான் அது புசித்தேன், என் குடல்கள்
அது படிமா மறுபடியும். மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. அல்லேலூயா. புஸ்தக சுருளை கர்த்தர் கொடுத்து புசின்னு சொல்றாரு எசேக்கியா கிட்ட. அவர் புசிக்கும்போது அவர் குடல்கள் நிரம்பினது, தித்திப்பா இருந்தது என்றார். தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகுகிற தெளிலும் மதுரம் உள்ளதா இருக்கிற காரியங்கள், வார்த்தைகள் எங்க இருக்கிறது? யாரு? எது? வசனம். அல்லேலூயா. அநேக வாசகங்கள் இந்த உலகத்துல வரும். அல்லேலூயா. ஒரு ஐயா அடிக்கடி அப்பாவுக்கு வசனம் அனுப்புவார். டெய்லி ஒரு வசனம் அனுப்புவார். அதை நான் படிப்பேன். சில நாள் பொறுத்து கொஞ்சம் வசனமாக அனுப்புகிறாரு, இன்னும் சில வாசகங்கள் அனுப்பிச்சார் கீழே. அதில் என்ன இருக்குதுன்னாக்கா, 3 பேரை நீ சேர்த்து கொள்ளாத அப்படின்னு அதில் இருக்குது. என்ன 3 பேர்? உனக்கு துரோகம் பண்ணவங்கள சேர்த்து கொள்ளாத, உனக்கு கூடவே இருந்து குழி பறிச்சாங்கல்ல அவங்கள விட்டு விலகி, ஏதோ ஒரு 3 வசனம் 3 வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. அது வசனம் மேலே இருந்தது, கீழே இது வார்த்தை இருந்தது. அடிக்கடி அதையே அனுப்பிச்சுன்னு இருந்தார் அவர். நான் கேட்டேன் அவர்கிட்ட. ஒரு நாள் வந்தார், வயதானவர் அவர்கிட்ட நான் கேட்டேன், ஐயா வசனம் அனுப்புகிறீங்க, இன்னொரு வார்த்தையும் அனுப்புகிறீங்களே அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா, அது மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துருக்கிறதில்ல, அதனால் எனக்கு மனசில் அது இருக்குது, அதனால் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொன்னார். நான் அது படிக்கிறேன், அது சிலர் போடுறாங்க, அதில் அனுப்பிச்சேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஏன் அது மாதிரி அனுப்புகிறீங்க? தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அது கீழே ஏன் இது போட்டிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னார், அது மாதிரி நடக்குதுமா, அதனால தான் நான் போடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா அவரது ஏசப்பா சொன்னார்ல, உனக்கு துரோகம் பண்ணவர்களை நீங்கள் மன்னிங்கன்னு சொன்னார். உங்கள் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுன்னு சொன்னார். அப்போ அதுக்கு என்னங்க ஐயா சொல்கிறீங்க? அவனை ஒதுக்கி வையி, அவனை துரோகி, அவங்ககிட்ட சேராத அப்படிலாமா நான் சொன்னார்? இல்லை. உலகத்தினுடைய வார்த்தைகளை இதில் எழுதாதீங்கயா, வெறும் வசனம் மட்டும் அனுப்புங்க. கொஞ்ச நாள் வசனமே அனுப்பலை. நான் பார்த்துனே இருந்தேன், வசனமே அனுப்பலை. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வசனம் வந்தது, அந்த வார்த்தை இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகள் இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம இவங்களை ஒதுக்கணும் அவங்கள ஒதுக்கணும், அதெல்லாம் நீங்கள் மனசில் வைக்கவே கூடாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு துரோகம் பண்ணான் பாரு, உன் சத்துரு, அவன் பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுன்னு சொன்னார். அதை நீ செஞ்சு பாரேன், உன்னை ஆண்டவர் வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை உயர்த்துவார், உன் கை ஓங்கும், உன் சத்துரு உன்னை பார்த்து அவன் ரட்சிக்கப்படுவான். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நீங்களாம் யாருமே பழிய வாங்கக்கூடாது, வசனத்தை வேறு மாதிரி சொல்லக்கூடாது. அந்த தோல் சுருளை நான் புசித்தேன், அது என் குடல்களை நிரப்பிற்று, அது என் வாய்க்கு தேனிலும் மதுரமாக இருந்தது. அல்லேலூயா. வேத வசனம் தேனிலும் மதுரமாக இருக்கணுங்க. அந்த சத்தியம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். சத்தியத்தின் படி வாழ பழகி கொள்ளணும். அல்லேலூயா. பிறனோடு உண்மையே பேசணும். இதுதான் சில காரியங்கள் தான் சொல்லியிருக்கிறாரு. இதுதாங்க செத்த ஈக்கள். இந்த செத்த ஈக்களை நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம வாசனை, நம்முடைய பரிமள தைலம் வாசனமாய் வீசும், நம்முடைய வாழ்க்கை வாசனை வீசும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய நறுமணம் உலகம் அந்த நம்ம ஏரியா இருக்கிற நம்ம குடியிருக்கிற பகுதிகளில் வாசனை வீசுங்க. அல்லேலூயா. செத்த ஈக்கள் அதில் இருக்குமானால் அதில் வாசனை வராது. அல்லேலூயா. பிறனோடு உண்மையை பேச வேண்டாம். மற்றவர்களோடு நம்ம பேசும்பொழுது உண்மையை பேசணும். கர்த்தரை ஆராதிக்கும்பொழுது உண்மையாக ஆராதிக்கணும். பாடல் பாடும்போது உண்மையாக பாடணும். வேதத்தை வாசிக்கும்போது உண்மையாக வாசிக்கணும். எங்கெங்கேயோ சிந்தனைகளை வைத்துக்கொண்டு வேதத்தை வாசித்தாக்கா நமக்கு அந்த வார்த்தைகள் நம்முடைய சிந்தையில் வராது. அல்லேலூயா. எப்பவுமே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்பொழுது அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்முடைய குடும்பத்தில் சமாதானமும் சத்தியமும் இருக்க வேண்டும். அந்த சத்திய வேத வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக, அதற்கு நாம் பணிந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது தேவனாகிய கர்த்தர் பார்ப்பார். பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? ஓடி வந்து உதவி செய்வார். ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும்,
ஒவ்வொரு நொடியும் கூட வருவார். அல்லேலூயா. ஒரு நாள் கூட விட்டு விலக மாட்டார். முந்தின நாட்களில் அப்படி இருந்தேன், இனிமேல் இருக்க மாட்டேன், இனிமேல் ஓடி வந்து உதவி செய்வேன்னு சொல்கிறார். இனிமேல் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறார். இனிமேல் நம்ம குடும்பத்தில் உயர்வு வரும், நம் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண போகிறீர்கள். உங்கள் கடன் பாரங்கள் மாறப்போகிறது. உன் கணவர் ரட்சிக்கப்பட போகிறார். உன் குடும்பத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சத்தியத்திற்கு மாத்திரம் கீழ்ப்படிங்க. தேவனோடு வாழ பழகி கொள்ளுங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு தீவிரித்து ஓடி வாருங்க. உங்களை நம்பி ஒரு ஆராதனையோ ஒரு கூட்டமோ வைக்கும்போது நீங்கள் வாங்க, வரவங்களையும் அழைத்து கொண்டு வாங்க. நீங்களே வராமல் இருந்தால் எப்படிங்க? 2 நாள் மீட்டிங் வைத்தோம். ஒரு நாள் முதல் நாள் நிறைய பேர் வரவே இல்லை. நம்ம விசுவாசிங்க, புதிய ஆத்துமாக்கள் வந்தாங்க. அல்லேலூயா. நம்ம யாருக்கு முதலிடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடக்கிறது. அதில் கூட நம்ம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தால் எப்படி நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உயர்த்தப்படும்? அல்லேலூயா. சத்தியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, தேவனை ஆராதிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நான் சொல்வேன் அடிக்கடி, ஆண்டவரே நாங்கள் உங்கள் வார்த்தையின் படி தானே நடக்கிறோம், உங்களுக்காக தானே நாங்கள் வாழுறோம், உங்கள் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் காலையிலும் நைட்லேயும் ஜெபித்து கொண்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்வார், ஜெபிக்கிற, நல்லா தான் வேதம் வாசிக்கிறீங்க, நல்லா தான் இருக்கிறீங்க, ஊழியம் செய்கிறீங்க, உன் சிந்தனை ஒழுங்காக இருக்குதா? அல்லேலூயா. உன் சிந்தனை ஒழுங்காக இருக்கிறதா? அல்லேலூயா. பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அல்லேலூயா. கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்கணும். அல்லேலூயா. சமாதானம் இருக்கணும், சத்தியம் இருக்கணும், கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். அல்லேலூயா. இப்போ நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக சமாதானமாக கை நிறைய பணம், நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, உயிரான ஃப்ரெண்டுங்க, அவங்க நம்ம 10 ரூபா கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க? 20 ரூபா கொடுப்பாங்க. ஏன்? நமக்கு 30 ரூபா செய்யக்கூடிய வசதி இருக்குதான்னு பார்த்து தான் செய்வாங்க. அல்லேலூயா. இவங்களுக்கு 50 ரூபா மொய் எழுதுனா இவங்க 500 ரூபாய் எழுதுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் அப்படி தான் செய்வாங்க. கண்டியே ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, உங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு நண்பராக இருக்க மாட்டாங்க, உயிரானவர்களாக இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே நமக்கு இருக்கும். நம்ம நல்லா இருந்தோம்னா, நல்லா சந்தோஷமாக இருந்தோம்னா, கை நிறைய பணம் இருந்துச்சுனாக்கா நம்ம நல்லா எப்படி, அதாவது பொழுதுபோக்கு தான் தேடுவோம். அல்லேலூயா. அதனால சில காரியங்கள்லாம் ஆண்டவர் அனுமதிப்பார். சில பலவீனங்கள், சில குழப்பங்கள், சில கண்ணீர்கள், சில வேதனைகள், சில பிரிவினைகள் எல்லாம் உண்டாக்குவார். எதுக்காக தெரியுங்களா? அவரோடு கூட நெருங்கணும், அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும், அவருடைய சத்தியத்துக்குள்ள நடக்கணும். இப்படிலாம் அப்படியே உருவாக்கிக்கினே வந்து கடைசியில் என்ன செய்கிறாரு? சிந்தனையை தொடர்றாரு. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்மா, பிரைஸ் லார்ட்மா. அது உண்மையாக சொல்லணும். சிந்தை மூஞ்சப்பர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று, அந்த சிந்தனையை அவர் அறிந்தவருங்க. அல்லேலூயா. இவ்வளோ 5000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. 5000 பேருக்கு சாப்பாடு எங்கே போகிறது?
வானத்தின் பலகணிகளை திறந்தா கூட முடியாது போல இவர்களுக்கு ஆகாரம் கொடுன்னு சொல்கிறாரு. ஏசப்பா ஆகாரம் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னார். அப்போ இவருக்கு சொல்கிறாங்க வானத்தின் பலகணிகள் திறந்தா கூட முடியாது. அல்லேலூயா. அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து, அல்லேலூயா, அறிந்தவர். அவர் சிந்தனையை அறிந்தவர். அவரை நம்ம ஏமாற்றவே முடியாது. அல்ல நீ என்ன நினைக்கிற, நீ என்ன எண்ணத்தோடு வர, நீ எப்படி போகிற, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த சிந்தனையை அவர் கேட்குறார். கிறிஸ்துவின் சிந்தையாருங்க. நான் இருந்தேன்ல, மரண பரியந்த என்னை தாழ்த்தினல்ல, என்னை காரி துப்புனாங்க, அவங்கள மன்னிச்சேன்ல. மன்னிக்கிறதுனா வாயில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நான் மனசார அவங்கள மன்னிச்சிட்டேங்க, அவர்களை ஏற்றுக்கொண்டங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆதி காலத்தில் நடந்ததை பேசுவாங்கங்க. அல்லேலூயா. ஆதி காலத்தில் நடந்த காரியத்தை ஞாபகப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்துகிறவன் சாத்தான், சத்துரு. அல்லேலூயா. புதிய காரியங்களை சொல்லி உன்னை மேன்மைப்படுத்தி உன் சிந்தனையை மாற்றுகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. ஞாபகம் வச்சுங்க, அவனை மன்னிக்கவே மாட்டேன், செத்த கூட முழக்கத்தில் முழிக்க மாட்டேன், வேணாம். அப்படிப்பட்ட எண்ணமே வரக்கூடாது. அப்படிப்பட்ட சிந்தனையை விட்டுருங்க. அல்லேலூயா. உன் சிந்தனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரே ஒரு சின்ன காரியம் சொல்லித்தரேன் பாருங்களேன், சிம்பிள் தான். இப்போ ஒருத்தர் நமக்கு பிடிக்காதவங்க போகிறாங்க, அவங்கள பார்த்தோன்னே ஐயோ இப்போ இது என்ன மாதிரி கேள்வி கேட்டுச்சுப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வரும், ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். அப்படி பார்க்கும்பொழுது அவங்கள பார்க்காதீங்க. அல்லேலூயா. அவங்க இப்படி போயின்னு இருக்கிறாங்கன்னா நீங்கள் நின்றுடுங்க, நின்று இந்த பக்கம் திரும்பிக்குங்க. அப்போ உங்கள் சிந்தனை மாறிடும். அல்லேலூயா. ஒருத்தர் குரல் கேட்டாக்கா அவங்க பேசின்னு இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, எனக்கு வருது ஆத்திரம் அப்படின்னு சொல்கிறேன்ல, காதை மூடிக்குங்க. அல்லேலூயா. அந்த நேரத்தில் அந்த சத்தத்தை கேட்டு நம்ம சிந்தனை ஏன் கெட்டு போகணும்? அவர்களை பார்ப்பதனால நம்முடைய சிந்தனை ஏன் கெட்டு போகணும்? பார்க்காத போகலாம். அந்த வார்த்தைக்கு காதுகளை பொற்றி கொள்ளலாம். இப்படியெல்லாம் நம்ம சின்ன சின்ன காரியம் தான் இதெல்லாம். அப்படி செய்யும் பொழுது நம்ம சிந்தனை பரிசுத்தமாகும். உண்மையான ஏதாவது கெட்ட சிந்தனை சிந்திக்கும் போது கூட ஆண்டவர் இது பிரியுமா, இப்படி சிந்திக்கிறியே அப்படின்னு கேட்பார். இதெல்லாம் எல்லாருக்குமே நடக்காதுங்க. நான் சொல்கிற காரியங்கள்லாம் எல்லாருக்குமே இந்த மனஸ்தாபமோ இந்த காரியங்கள் எல்லாருக்குமே வராது. யார் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களோ, கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாட்களை நேரத்தையும் காலத்தையும் செலவழிக்கிறார்களோ, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, அவர்களுடைய இருதயம் பண்படுத்தப்பட்டு இருக்கும். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்கள், உலக சிநேகத்தில் வாழ்கிறவர்கள், உலக பிரண்டுகளோடு கூட கைகளை கோர்த்து கொள்ளுகிறவர்கள் இருதயங்கள் பாறைகளாக மாறிவிடும். என்னதான் வேத வசனம் அவங்க இருதயத்தில் போனாலும் அது கல்லில் பட்டு தெரித்து வெளியே ஓடிவிடும். அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வராது. என் திருச்சபையில் இந்த அறைக்குள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஒருவரும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்று நான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் போராடி கொண்டு இருக்கிறேன், அழுது கொண்டு இருக்கிறேன். எல்லாம் குணமும் இருக்குதுங்க, எல்லாம் நல்ல குணங்களும் இருக்கிறது. சில தீய குணத்தினால கர்த்தர்கிட்ட நெருங்காமல் சில பிள்ளைங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த சின்ன காரியத்தை விட்டுட்டா பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அது அவங்களுக்கு தெரியல, அவங்க சொல்லும் போதும் கோவப்படுறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் இருக்கிறது, இதுவரையிலும் செஞ்சது போல செய்ய மாட்டார். இனிமேல் உங்கள் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை வளரப்போகிறது. அந்த வசனத்தை போய் வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, விண்ணப்பம் பண்ணுவதற்கு நான் போகிறேன், நீங்கள் வாங்கன்ட்டு அவங்க குடியிருக்கிற இடத்துல இருந்து பக்கத்து பட்டணத்தில் இருக்கிறவங்கள கூட்டி கொண்டு வருவாங்களாம். நீங்கள் போய் நிச்சயமாக ஒவ்வொருவரும் இப்போ வந்திருக்கிற அனைவரும் அந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கணும். எல்லாமே 1ஆம் வசனத்திலேருந்து படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவேறும். எப்படின்னாக்கா ராணிய நகரில் இருந்து வராங்க, அவங்க போயிட்டு பாரதி நகரில் இருக்கிறவங்கள கூட்டின்னு வராங்கங்க. நான் விண்ணப்பம் பண்ண போகிறேன்,
நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், நீங்களும் வாங்க என்று. அல்லேலூயா. எல்லாருமே போய் அப்படி செய்ய முடியாதுங்க. யார் வாழ்க்கையில் கர்த்தர் முக்கியமாக இருக்கிறாரோ அவங்க தான் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உன் காலத்தில் எதிர்பார்க்கிறார். விண்ணப்பம் செய்வதற்கு நான் போகிறேன், வாங்க. அல்லேலூயா. சமாதானம் இருக்கணும். ஹலோ, சமாதானம் இருக்க வேண்டும், சத்தியம் இருக்கணும், நம்முடைய சிந்தனைகள் கர்த்தருக்கு சுத்தமாக இருக்கணும். கடைசியாக விண்ணப்பம் செய்வதற்கு ஆத்துமாக்களை அழைத்து வரணும். அல்லேலூயா. இந்த சத்தியம் வேதம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ முடியாதுங்க. அந்த சத்தியம் தாங்க நம்மளை வழி நடத்தி கொண்டு வருகிறது. ஒரு நாள் ரொம்ப பலவீனத்தோடு நான் போய் கொண்டு இருக்கிறேன். என் எதிர்காலமே எனக்கு சூனியமாக தெரியுது. நான் ரொம்ப மோசமான நிலைமையில் போய் கொண்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு வசனத்தை வாசித்தங்க. உன் ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி. அல்லேலூயா. உன் ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை தாங்க என்னை வாழ வச்சது. அந்த வார்த்தையால் தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அவருடைய வார்த்தை இல்லாவிட்டால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதுல அதுதாங்க நான், அதுதாங்க பிழைத்து கொண்டு இருக்கிறேன். வேத வசனம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் வசனம் வள்ள சமுட்டி கண்மலையை குறித்திடுமே. கருத்துள்ளதே இதய நினைவை வகையாருக்கும் இருபுறமும் கருத்துள்ளதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காணும் சத்திய வேதம். நாம் அப்படியே எழும்பி நிற்கலாம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட சில ஆலோசனைகளை இந்த புதிய ஆண்டின் முதல் வாரத்தில் கர்த்தர் என்னை சாதாரணமாக அனுப்பலை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் அனுப்பினார். நான் வந்து உங்களிடத்தில் எனக்கு சொன்ன காரியத்தை உங்களிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை இந்த வருஷத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்றாக உன்னை மாற்ற போகிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக கர்த்தர் மாற்ற போகிறார். அவர் வாக்கு தத்தம் கொடுத்த தேவன், அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வருவார். உன்னை அழைத்த தேவன் அவர் மறக்கவே மாட்டார். உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், உன்னை பலப்படுத்த போகிறார். உன் வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அற்புதமான ஆசீர்வாதங்களை ஊற்றுக்களை கர்த்தர் செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சில ஆலோசனைகளை உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உன் வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும், சத்தியம் இருக்கணும். உன் வாழ்க்கையில உன் சிந்தை சுத்தமா இருக்கணும். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். கொள்ளையாடின பொருளா எண்ணல. உன் குடும்பத்தில் கொள்ளையாடின பொருளான்னு இருக்காத. உன் கணவர் மேலே பிள்ளைகள் மேலே அதிகாரம் செலுத்துகிறவர்களாக, உன் நிமித்தமாக சமாதானம் இல்லாதவர்களாக இருக்காதீங்க. முடிந்து சபை முடிந்து போகும்பொழுது இந்த வர்த்தமானங்களை குறித்து 2 பேர் பேசிக்கொண்டு போனார்கள். தேவனுடைய மகத்துவங்களை குறித்து 2 பேர் பேசிக்கொண்டு போனார்கள். அங்க இயேசு காணப்பட்டார். நீ போகும்போதே உன் ஆசீர்வாதத்தை இழந்து போகாத. கண்ட காரியங்களை பேசிக்கொண்டு நீ கேட்ட சத்தியத்தை மறந்து அதை துப்பிவிட்டு போகாத.
இனி காலம் செல்லாது, கர்த்தர் சீக்கிரமா வரப்போகிறார். இனிமேல் ஒரே மாதிரி நம்முடைய வாழ்க்கை போகாதுமா. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.